தமிழ்நாடே தாவேகா தலைவருக்கு கடமைப்பட்டிருக்கு. ஓட் பர்சன்டேஜ் என்ன தெரியுமா? ஆல்மோஸ்ட் 85%. இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல, வரலாறு காணாத வாக்குப்பதிவு. உண்மையிலேயே இது நடந்திருக்கு. இது சாதாரணமா விட்டுருந்தாலும் நடந்திருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் எலெக்ஷன்ல வாக்கு வந்து 76%. ஆனா இந்த 76ன்றது ஒருவேளை இந்த எஸ்ஐஆர் சீர்திருத்தனால ஒரு 77, 78க்கு வந்திருக்கலாம். ஆனா இந்த 85% அப்படின்றது அது விஜய் வந்து தூக்கி இந்த பாகுபலியில அப்படியே இழுத்து நிப்பாட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி 85ல கொண்டாந்து இழுத்து பிடிச்சி நிப்பாட்டி இருக்கிறது விஜய் தான். அவரை பத்தி நம்ம நிறைய, அதாவது அவரால் வந்து பல இளைஞர்கள் வந்து தவறா வழி நடத்தப்படுறாங்க, அதெல்லாம் உண்மைதான், இல்ல எல்லாம் கிடையாது. அவரோட அந்த எக்ஸாம்பிள்லாம் ரொம்ப பேடா சில எக்ஸாம்பிள்லாம் இருக்கு. ஆனா அவர் செஞ்சதுல, அதாவது இந்த கெடுதல்லையும் ஒரு நல்லதும்பாங்க இல்ல, பரவாயில்லப்பா, இந்த இந்த ஒரு விளம்பரம் பார்த்துருக்கேன், நீ சும்மா இருந்தாலே போதும் அப்படிம்பா இல்ல, அந்த மாதிரி அவர் செஞ்சதுல ஒரு நல்லது, இவங்க அத்தனை பேரையும் இழுத்து கொண்டாந்து வாக்குச்சாவடிகளை உள்ள போய் தள்ளி விட்டு ஓட்டு போட வச்சது. ஆனா அவர் சொன்னது உண்மைதான் சார். வீட்டுக்கு ஒரு விஜய் வெளியில வருவான் ஓட்டு போடுற அன்னைக்குன்னா, ஒரு விஜயோ வீட்டுல இருந்து வெளியில வருவான் அன்னைக்கு. அவர் பேசுறப்ப அதை கேட்கறதுக்கு எல்லாருக்கும் என்னடா கேனத்தனமா பேசிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தா இந்த ஆள் தமிழ்நாட்டுல எங்கேயோ போய் நிப்பாடு, எவன்டா வரப்போறான், இவங்க அத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கா அப்படின்னு வந்து அத்தனை பேர் நக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் இவர் கூட்டத்துக்கு போறாங்கல்ல, இவர் பாக்குறதுக்காக துடிக்கிறாங்கல்ல, அப்படியே ஒட்டு மொத்தமா வந்து இந்த ஜாம்பி கூட்டம் மாதிரி அலையிறாங்கல்ல, இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஓட்டர் ஐடின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. இன்னும் சொன்னா ஸ்கூல் ஐடி தான் இருக்கும், அவங்களுக்கு வேற எந்த ஐடியுமே இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அது எப்படி வந்து முதல்ல இது வந்து செட் பண்ணாங்கன்றது தெரியல. நேற்றுக்கு நைட்டு வரைக்கும் திமுக சாலியா இருந்திருக்கான், ஏன் அதிமுகவும் சாலியா இருந்திருக்கான். ஆனா விடிய காலையில இருந்து கஞ்சி காய்ச்சிட்டாங்க இந்த தாவேக்கா வச்சிருந்தாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா, அவன் ஒரு கட்சினா வந்து வேட்டி கட்டுவான், துண்டு போடுவான், இன்னும் அதிகபட்சம் போனா கொடிய வந்து நெஞ்சில குத்திப்பான். ஆனா ஒட்டு மொத்தமா வீட்டுக்கு ஒரு விஜய்னு அந்த மனுஷன் எப்ப சொன்னாலும் அத்தனை பேர் விஜய் மாதிரியே ட்ரெஸ் கோட போட்டு கிளம்பிட்டான். மேல வெள்ளை சட்டை, கீழே அந்த பாட்டு, எங்க போனாலும் என்னடா இப்படி நிக்கிறீங்க, செக்யூரிட்டி கார்டு மாதிரி நிக்கிறாங்க சார். போறவன் வரவெல்லாம் அதான் நான் இவனுக்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட போறாங்க. ஜென்ரலா வந்து கட்சிக்காரங்க போடுற ஓட்டு அது தனி, பொதுமக்கள் வந்து அது அந்த ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, உண்மையில அவங்க இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு காரணம் அந்த மனுஷன் தான். இதுல இன்னும் சில கூட்டெல்லாம் நடந்திருக்கு. அது என்னன்னா, வீட்டுக்குள்ள பசங்க அவர் சொன்னப்போ வந்து அதை எல்லாருமே வந்து கிறுக்குத்தனமா எடுத்துக்கிட்டாங்க, ஆப்போசிட்ல இருக்காங்க, ஏன்னா லூசு மாதிரி பேசிட்டு இருக்காரு இருந்தாலும் விஜயை பார்த்து. ஆனா வீட்டுக்குள்ள இது நடந்திருக்கு. பசங்க இருக்காங்க இல்ல, ஓட்டு போட முடியாத பசங்க, அவங்க அத்தனை பேரும் வீட்டுக்குள்ள அவங்க அம்மா அப்பாவை நச்சரிச்சிருக்காங்க. அம்மா போயிட்டு விஜய்க்கு ஓட்டு போடு, அம்மா விசிலுக்கு ஓட்டு போடு, தாவேக்காவை விட்டுறாச அவங்கள சார். எவ்வளவு பெரிய, அதாவது இது ரொம்ப கஷ்டம் சார். அதாவது இந்த மேனுப்ளேட் எல்லாம் அவர் பண்ணவே கிடையாது. இத்தனையும் அந்த மனுஷன் வெறி கொண்டு வெளியில போயிட்டு இறங்கி வேலையும் பார்க்கல. சொல்ல போனா இந்த எலெக்ஷன் அவர் ஒரு எலெக்ஷனாவே மதிக்கல. ஏன்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இருக்காருல, 234 தொகுதிக்கும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, அவரு 234 தொகுதிக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. தாவேகா தலைவர் எத்தனை தொகுதிக்கு போயிருக்காது? 10% கூட போகல. ஒரு 20 தொகுதிக்கு கூட அந்த மனுஷன் போய் நின்று பிரச்சாரம் பண்ணல சார். இன்னும் சொல்ல போனா பிரச்சாரத்துக்கு போற இடத்துல பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாப்புல. எவனையும் பக்கத்துல இது வரைக்கும் நெருங்கி ஒரு போட்டோ கூட எடுக்கல. அத வெளியில ஒரு பெரிய மீட்டிங்கை போட்டு அவருக்கும் அவன் அந்த ரசிகர்களுக்கும் இடையில அந்த டிஸ்டன்ஸை இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்துதான் இந்த கூட்டம் ஓட்டு போட்டு இவரை ஒண்ணு தூக்கி நிப்பாட்டிராது, அப்படியெல்லாம் வந்து மூளை கட்டு போய் இங்க எவனும் தெரியல அப்படின்றது இது வரைக்கும் எல்லாருடைய கணிப்பா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்தது ஒட்டு மொத்தமா அத்தனை பேரையும் திருப்பி போட்டுருச்சு சார். நிஜமா யோசிச்சு பாருங்களேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி திமுகவுக்கு ஓட்டு போற அத்தனை பேரும், ஒரு பேச்சுக்கு திமுகவுக்கு ஓட்டு போற அத்தனை பேரும் வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, மஞ்சள் துண்டு, கருப்பு கண்ணாடி போட்டுட்டு போய் நின்று இருந்தாங்கன்னா என்ன ஆட்டம் ஆடி இருப்பாங்க. இன்னைய வரைக்கும் அதை சொல்லி காமிச்சிருப்பாங்க.
நீங்க நினைக்கிறது நடக்காது. அதாவது கலைஞர்ன்றது எங்க பிராண்டு டாம்பாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் கலைஞருக்காகத்தான் இங்க உள்ள உட்காந்து. இப்ப அதேதான். இப்ப இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் என்ன நடந்துச்சு, இது வந்து பெருசா வந்து பேசிக்கிறாங்க வெளியில. செங்கோட்டையன் வந்தா ஆட் ஆயிரும், ஆதவர்ஜுனா வந்தா ஆட் ஆயிரும், நிர்மல்குமார் வந்தா ஆட் ஆயிரும், புஷியான இவங்க எல்லாம் தான் கட்சியை தாக்க. விஜய் வந்து பேசவே இல்லை. விஜய்க்கு வந்து இவர் ஏதாச்சும் பேசினா தானே, மக்கள் பிரச்சனையை பேசினா தானே ஓட்டு போடுவாங்க. வீட்டுக்குள்ளேயே போய் உட்கார்ந்துக்காரு. இவனை நம்பி எவன்டா ஓட்டு போடுவான் சார்? இந்த நினப்பு எல்லாருக்குமே இருந்தது சார். ஆனா இவங்க யாருமே இல்லை. தமிழ்நாடு முழுக்க எப்படி எம்ஜிஆருக்கு ஒரு கூட்டம் இருந்ததோ, கலைஞருக்கு ஒரு கூட்டம் இருந்ததோ, அம்மாவுக்கு ஒரு கூட்டம் இருந்ததோ, இப்ப ஐயா ஸ்டாலினுக்கு ஒரு கூட்டம், ஒரு ஃபேன் பேஸ் இருக்குதோ, அதை எல்லாத்தையும் தாண்டி வேற லெவல். ஆனா என்ன ஒரே ஒரு கொடுமை தெரியுமா, இவங்க யாருக்குமே அரசியல்னா என்னன்னு தெரியாது. இந்த கூட்டத்துல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1/2% அரசியல்னா என்னன்னு ஒரு பேசிக் வேணா தெரியுமே தவிர, பேலன்ஸ் இருக்கிற அத்தனை பேருக்கும் அரசியல்னா என்னன்னு தெரியாது. விஜய் வந்து என்ன செய்வாருன்னு தெரியாது. அந்த கட்சியோட கொள்கை என்னன்னு தெரியாது. முதல்ல அவர் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆக்டிவா இருப்பாரான்றது தெரியாது. மறுபடியும் படம் நடிக்க போய் அதெல்லாம் தெரியாது. எங்க அண்ணன் நிக்கிறார். இந்த அடிக்கடி சொல்லுவார்ல, உங்க அண்ணனா, உங்க தம்பியா, உங்க இவரா அவரா, ஏதோ ஒண்ணு. ஏன்னா வாயில ஃப்ளோல வேற மாதிரி வருது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய தெரிஞ்சிருக்காங்க. அப்போ அதெல்லாம் வந்து பேசுறப்ப அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்காதுன்னு நினைச்சா. ஆனா மக்கள் உள்ள அவருக்கு மக்களை பிடிக்கிறது ரொம்ப சர்வசாதாரணம் சார். உண்மையிலே அவர் அவ்வளவு சாதாரணமாலாம் வந்து இப்படி எல்லாம் போயிட்டு அத்தனை பேருக்கு உள்ள போய் மேனுப்புலேட் பண்ணி இழுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அவர் அந்த வேலையை ரொம்ப சரியா செஞ்சிருக்கிறார். நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் வெறும் டிஜிட்டல் கூட்டம், தேராத ஒரு கூட்டம், இதை வச்செல்லாம் ஒன்னும் புடுங்க முடியாது அப்படி நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த கூட்டம் திருப்பி போற கூட்டம் அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க சார். இத்தனை நாள் வரைக்கும் தற்கொலையா இருந்தவங்க திடீர்னு டீசெண்டா மாறிட்டாங்க. திடீர்னு டீசெண்டா மாறிட்டாங்க. எங்க இருந்து இந்த அறிவு வந்துச்சுன்னு தெரியல, எங்க இருந்து இந்த டிசிப்ளின் வந்துச்சுன்னு தெரியல. இந்த உண்மையில இந்த இதுல காமெடி சொல்லுவாங்கல்ல, இன்னையில இருந்து நான் திருந்துட்டேன், என்னை நம்புங்க, நான் முன்ன மாதிரி கிடையாது. கிட்டத்தட்ட அந்த மாதிரியே ஒவ்வொருத்தரும் பூத்துகளை போய் நின்றுட்டு ஓட்டு சேகரி சார். தைரியமா நின்று வாங்க, நீங்க நம்ம தானா, போட்டுட்டு வாங்க, கேட்டு போய் ஓட்டு போறாங்க சார். எந்த பட்டனு என்ன இது அத்தனையும் நடந்திருக்கு. இந்த மாற்றத்துக்காக உண்மையிலே தமிழ்நாடு தலைவருக்கு கட்டுப்பட்டிருக்கு, ஐ மீன் கடமைப்பட்டிருக்கு. அது தாவேகா தலைவருக்கு கண்டிப்பா. ஏன்னா அவர் இல்லாம வேற எவன் நினைச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஓட் பர்சன்டேஜ் மேல ஏறி இவ்வளவு தூரத்துக்கு, இந்த 85 பாண்டிச்சேரியில 92 விட்டு 100 அடிச்சிருக்கோம். அது ஒரே ஒரு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க, இவங்க அத்தனை பேரையும் வீட்டுல இருந்து வெளியில கிளப்பி விட்டதுதான். உண்மையிலேயே இப்படி ஒரு பவர்ஃபுல் ஒரு இன்னொரு கட்சி, ஒரு ஆல்டர்னேட், இது வரைக்கும் நம்ம இதுவா அதுவா ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு, எரியிற குழியில எந்த குழி நல்ல குழி தான் நினைச்சிட்டு இருந்தா, மூணாவதா ஒரு ஆள் வர்றது நல்லது. ஆனா அந்த ஆளு வந்து நமக்கு அத நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ஆள் இருப்பாரா அப்படின்றத பெரிய கேள்விக்குறி. யாருக்கும் கிடைக்காத ஒரு சப்போர்ட், யாருக்கு இதுக்கப்புறமும் கிடைக்க முடியாத ஒரு சப்போர்ட் அந்த ஆளுக்கு கிடைச்சிருக்கு. அவர் அதை பயன்படுத்திப்பாரா, இல்ல அவர் நம்மளை சும்மா இப்ப பயன்படுத்திட்டு விட்டு வர யூஸ் அண்ட் த்ரோ கப்பு மாதிரியா அப்படின்றது அவர் அடுத்த 5 வருஷத்துக்கு எடுக்க போற அந்த முடிவு, நடந்துக்க போற அந்த பிளானு திட்டம் இதெல்லாம் சேர்ந்துதான் இருக்கு. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ்நாடு பார்த்துருக்கு. ரீசெண்டா விஜயகாந்துக்கு பார்த்தது, அதுக்கு முன்னாடி ஐயா எம்ஜிஆருக்கு பார்த்தது. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இந்த